வடகரி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 1, கருவேப்பிலை சிறிது, வரமிளகாய் 1, பச்சை மிளகாய் 2, தக்காளி 1, தேங்காய் சிறிது, ஊற வச்ச கடலைப்பருப்பு 100 கிராம், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசால் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தலை சிறிது, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன். முதல்ல மிக்ஸி ஜாரில் நம்ம கடலைப்பருப்பை அரைக்க போகிறேன் நான். அதனால் வரமிளகாய் 1-2 பிச்சு போட்டுடலாம். சோம்பில் பாதியை எடுத்து இதில் அரைச்சிடலாம். மிச்சத்தை தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நான் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை பூரா ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டேன். எண்ணெய் காய வச்சுட்டேன். இப்போ நான் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். நான் அதை வடை மாதிரியே தட்டி எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் போட போகிறேன். உருட்டிட்டு இப்படி லைட்டாக தட்டி தட்டி போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி போடலாம். இந்த வடகரி 3 மெத்தடில் செய்யலாம். ஒன்று, இந்த வடையை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இல்லைன்னா ஆவியில் நம்ம இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துடலாம். இன்னொன்று, தோசைக்கல்லை சூடாக்கி அதில் அடை மாதிரி தட்டி அதை வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம அதை 1-2 பிச்சு எடுத்துகிட்டு நம்ம செஞ்சுக்கலாம். நான் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். வடைக்கு வேக வைக்கிற மாதிரி ஃபுல்லாக வேக வைக்க வேண்டியதில்லை. 1-2 வெந்தால் போதும். எல்லாத்தையும் லைட்டாக பெரட்டி விட்டுடலாம். அப்போ தான் 2 பக்கம் ஒன்று போல் வேகும். அவுட்டர் லேயர் மட்டும் நல்லா லைட்டாக வெந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதும், நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே திருப்பி விட்டுட்டேன், வேகட்டும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் எடுத்துட்டேன். ஆறட்டும். இப்போ தேங்காயை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுக்க போகிறேன். அரைச்சிடலாம். இப்போ வடை ஆறிடுச்சு. 1-2 கட் பண்ணி பிச்சு வச்சுக்கலாம் நம்ம கையிலேயே. இதே மாதிரி எல்லாத்தையும் பிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு அகலமான பேன் வச்சுருக்கேன். ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். தாளிக்கிறதுக்கு பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 2 நான் ஆட் பண்ணியிருக்கேன். எடுத்து வச்ச சோம்பையும் நான் ஆட் பண்ணிட்டேன். லைட்டாக பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்தால் போதும்.
வெங்காயம் வதங்கின உடனே நான் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ண போகிறேன். ஒரு பெரிய டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது லைட்டாக வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கணுன்னா உப்பு ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் வதங்கிடும். அதனால் நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன். வடைக்கு வந்து ஏற்கனவே நான் உப்பு ஆட் பண்ணிட்டேன். அதனால் மசாலாவுக்கு அளவாக நாங்கள் உப்பு ஆட் பண்ணுறேன். நான் தக்காளி நல்லா வதங்கட்டும், மசிஞ்சு வதங்கணும். இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மல்லித்தூள் வந்து 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா போடும்போது அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும் எப்பயுமே, இல்லைன்னா கருகிடும். தண்ணி சேர்த்தோடனே அடுப்பை கூட்டிக்கலாம். மசாலா வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணுறேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், திக்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவையில்லைன்னா ஊற்ற வேண்டாம். மிக்ஸி ஜாரை லைட்டாக கழுவி ஊற்றிடலாம். நம்ம வேக வச்ச வடையும் அதில் ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் எவ்வளோ தேவையோ அது அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் கொதிச்சிருச்சு. நம்ம பிச்சு வச்ச வடையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லா வெந்துடும். இந்த வடகறி வந்து சென்னை ஸ்பெஷலுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. நல்லா அப்படியே மசிச்சு விடணும். வடையெல்லாம் நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாயிரும். கடைசியாக மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். வடகறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, ஆப்பம் எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஷ்ஷு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வடகறி ரெடி.